الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெருமதியாருக்கு வரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கருணையினால் அவனை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை விளங்கும் முகமாகவும் அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளார். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்ப்போம். நட்பு. இஸ்லாமிய பார்வையில் நட்பு எப்படி இருக்க வேண்டும், நட்பை பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆய்வு. அருமையான சகோதரர்களே, நம்ம எத்தனையோ பேர்ட்ட பழகிறோம், நம்ம பிள்ளைங்க எத்தனையோ பேர்ட்ட பழகுறாங்க. ஆனா ஒரு சில நட்புகள் இருக்கு இல்லையா, அது உயர்தரமான அந்தஸ்தை கொண்டு போய் சேர்க்கணும். உதாரணமா சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே சிறந்தவங்க யாரு? ரசூலுக்கு பின்னால முழு உம்மத்திலும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இப்போது இறை நேசர்கள் எல்லோரையும் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்புக்கு காரணம் இரண்டு இரவுகள். நம்ப முடியுதா? இரண்டு இரவுகள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்யும் போது சவுர் கோயில் அவர்கள் தங்கி இருந்த இரவுகள். சவுர் கோயில் யாருன்னா ரசூலுல்லாஹ் தான், அபூபக்கர் தான் இருந்தாங்க. அடுத்ததாக பத்ர் யுத்தத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அவர்கள் தான் ஒரே கூடாரத்தில் தங்கி இருந்தார்கள். இந்த ரெண்டு இரவு தூங்குதல் அப்படிங்கிறது நபியோட நிகழ்ந்த நிகழ்வு உச்சகட்டத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்ந்தது. அதனுடைய எஃபெக்டிவ் பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஹுதைபா உடன்படிக்கை 1400 சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களுமே குறைஷிகளோடு நாம் யுத்தம் செய்வோம், யுத்தத்தில் ஒரு முடிவை காணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அது மேல பல யுத்தங்களை அவங்க பண்ணிட்டாங்க. அதனால சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சுட்டு இந்த யுத்தத்துக்கு, இந்த உடன்படிக்கைக்கு நம்ம தயாராக வேண்டாம், கட்டுப்பட வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லோருமே அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைத்தார்களோ அதை நினைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்களோ தூரத்து பார்வை, அதை அபூபக்கர் மட்டும் நினைக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட இருந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தடவை ஒரு மனைவியை தெரியாமல் கூட்டிட்டு போது அந்த தடவை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கூட இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த உடன்படிக்கைக்காக குறைஷிகள் வருவதற்கு முன்பு என்னுடைய கணவராகிய அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆனகாத்தையே நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த முஆனகாவிற்கு காரணமாக அந்த ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை பரிமாறி கொண்டார். ஒரு நம்ம முஆனகா தேர்வுல, முஸாபா தேர்வுல அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய வரலாறு இருக்குது, பெரிய மண்புழக்கங்கள் இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் முஸாபா செய்து இருவருடைய கையும் பிரிவது கிடையாது, அவர்களுடைய இருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முஸாபாதாரத்தை கொண்டு போறோம், ஆனா பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் என்பதை நான் நினைவில் வைக்க வேண்டும். அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆனகா செய்ததன் காரணமாக பிரதிபலிப்பாக நபியுடைய தூர பார்வை அபூபக்கருக்கு வந்துவிட்டது, சித்திகுல் அக்பர் அவர்களுக்கும் அதே தூர பார்வை வந்துவிட்டது. அதனால நட்பு என்பது நாம் யாரோட பிரயாணிக்கிறோம், எவரோட பழகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. நட்பு என்பது ஒரு அசரை உண்டாகும். இது தெளிவான ஒரு ஹதீஸ். நட்பு என்பது ஒரு அசரை உண்டாக்கும், ஒரு ஏற்பாட்டு அசர், அரபி அசரு, தமிழ்ல ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதற்கு காரணம் நபியுடைய நட்பு. எங்கேயுமே கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு
அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டார். காரணம் நபியுடைய தோழர்கள். அஸ்ஹாபி வேண்டும் இந்த நட்சத்திரனுடைய தோழர்கள் விண்மீன்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியில் பெறுவீர்கள். தோழர்களுடைய பிரதிபலிப்பு, நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியில் பெறுவீர்கள் என்று சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழைய தோழிகளும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பழைய தோழிகளும் அவ்வளவு ஒரு ஹக்கில் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடப்பாங்க. சரிங்களே, இந்த நட்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமில்லை, அதுக்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் உள்ள தாபியீன்கள் எல்லோருமே இந்த நட்புடைய உபரியாளர்கள் சொல்லுவாங்க. நீ உன்னை பற்றி சொல்லாதே, ஒரு நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன். ஒரு நண்பையினால் அவன் தோழியாடி அவன் தோழி ஒரு கூடினார் 10 காலேஜ் நண்பர்களுக்கு மத்தியில ஒரே ஒரு கஞ்சி அடிக்கிற ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா சரி, என்ன அது அந்த 5 பேர் சேர்ந்து கெட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு தோழியாடி வந்தா அவங்க 5 பேரை மாத்துறாங்க இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒண்ணு நீ கல்வி கற்கக்கூடிய இவனாக இரு, நீ கல்வியை கற்றுக்கொடு. இல்லைன்னா கல்வி படிப்பவனாயிரு, அல்லது கல்வி உங்களுடைய சபையில் இரு. இதான் தாலிமுக்கு ஆதாரம். நீ தாலிம் கிட்ட உட்கார்ந்து தாலிம் படிக்க உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏன் நம்ம சொல்றோம்னு. அவங்க ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய சொல்றது ஹதீஸ். ஒண்ணு நீ கற்றுக்கொடு, அல்லது கற்றுக்கொள், அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய சபையில் இரு. அதனால அது ஒரு சுன்னத். தாலிம் படிக்க உட்கார்ந்து சொல்றதுக்காக இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நட்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆச்சரியப்படுறீங்க. நம்ம சும்மா மேல்மோட்டமா ஹதீஸ்ல கடந்து போயிருக்கிறோம் தவிர உள்ள ஆழமா செஞ்சுச்சா தெரியும். 6 மாசம் வகி வரல. நல்லா கவனிங்க, 6 மாசம் வகி வரல. முனாஃபிகீன்கள் பேச ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். முகமது அல்லாஹ் கை விட்டுட்டான். முகமது அல்லாஹ் கை விட்டான். தூதர் சொல்லிட்டாங்க, இனி வகி வராத ஒண்ணு வராத அவர் தூதர் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்படி நபிக்கு வேதனை எப்படி இருந்திருக்கும்? நபியுடைய இதயத்தோடைய இதய கவலை எவ்வளவு இருந்திருக்கும்? வானத்தை பார்த்தாங்க, ஜிப்ரீல் வந்துட மாட்டாரா, வகி வருவார். 6 மாசம் ஓடி போயிட்டு ஒரு சொட்டு வகி இல்ல, ஜிப்ரீல பார்க்கவும் கிடையாது. சாதாரண விஷயத்துல ஜிப்ரீல் தான் பார்க்கணும். அவர் ரசூலை கவலைப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அந்த முழு சூரம் இறக்கி வதுஹா சூரா இருக்கு இல்லையா? நம்ம அடிக்கடி மகரிப்ல கேட்கிற சூரலாம். வதுஹா வல்லைலி இதா சஜா, லுஹா நேரத்தில் சத்தியமாக, இரவு நேரம் அது படியக்கூடிய நேரத்தில் சத்தியமாக, மவத்த கரப்புக வமாக்கலா, நபியே உடைய ரப்பு உங்களை கைவிடுவதில்லை மறக்கவில்லை. நபியே உடைய ரப்பு உங்களை கைவிடுவதில்லை மறக்கவில்லை. வமாக்கலா ரப்புக அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க ஏழையா இருந்தீர்கள், அல்லாஹ் அவர்களை செலவு நாக்கவில்லையா? நீங்கள் தேவையற்றவா இருந்தீர்கள், வழிகளில் இருந்தீர்கள், அல்லாஹ் அவர்கள் வழிகாட ஆக்கவில்லையா? நேர்வழியை தரவில்லையா? இப்படி எல்லாம் செஞ்ச ரப்பா அவர்களை கைவிட போறான் என்ற ஆயத்தை அல்லாஹ் ஒரு முழு சூறாவையும் வைத்திருக்கிறார். இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நட்பு, அதனால ரசூல் ஹபீப். அல்லாஹ்வுடைய நண்பர். ஹபீப்னா என்ன? உற்ற தோழர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நண்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹபீபுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கிறான்? இது மாதிரி தான் 2 நண்பர்கள் பழகும் போது, ஒரு நண்பர் நல்ல கவலையோடு அவனோட வீட்டுல பிரச்சனை நடக்குதுன்னா அந்த முழு கவலையும் பங்கு பெற்று அந்த கவலைக்கு ஆதரவா இருக்கிறவன் தான் உண்மையான நண்பர். நல்ல இப்ப அப்படி இல்ல, காசு பணம் இருந்தா இப்ப சேர்ந்துருவாங்க, காசு பணம் கொஞ்சம் குறைஞ்சு போனா நைஸா விளையாடுவாங்க. இப்ப அப்படிதான் பெரிய நண்பர். அல்லாஹ்வுக்காக வேண்டிய 2 பேர் பழகினால் என்ன பிரயோஜனம் தெரியுமா? 7 நபர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு நிழல் கிடைக்கும், சூரியனே இல்லாத நிழலே இல்லாததுனால ஒரு பனைமர வசத்துல சூரியன் இருக்கும், ஒரு பனைமர வசத்துல சூரியன் இருக்கும். செப்பு தரையா இருக்கும், மணல் இல்ல, மனுஷர்களுக்கு மணல் அல்ல, செப்பு தரையா இருக்கும். அப்ப அந்த ஹீட்டை நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஹீட்ல 7 நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு நிழல் கொடுப்பான். அதிலே 2 நபர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நட்பு கொண்டு இருவோம். அல்லாஹ் எந்த அவனுக்கு காசு தருவான், ட்ரெஸ் வாங்கி தரான், சாப்பாடு வாங்கி தரான், டீ வாங்கி தரான், போண்டா வாங்கி தரான், வடை வாங்கி தரான், அதெல்லாம் கிடையாது. அவன் தொழிலாளி, அவன் சாதிகாரவன், அவன் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்யறான். இதற்காக நான் அவனோட பழகிறேன். இன்னொருத்த இருக்கிறான், காசு பணம் தருவான், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான், தொழிலும் இல்ல, லோகம் இல்ல, தொழுவுக்கும் அன்னைக்கு போயிட்டு வந்தான்.
அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அந்த தொழுகை இல்லை, இவ்வாறு இல்லை, அல்லாவுடைய அச்சம் இல்லைங்கிறதுதான் நான் அவனோட ஒதுங்கிறேன். ஆனால் துன்யாவோட உனக்கு லாபம் இருக்கு, அந்த லாபம் எனக்கு வேண்டாம், ரப்புடைய லாபம் தான் எனக்கு வேணும் என்று பழகிய இருவர் ஒன்றாக அல்லாவோட நிகழ்வுகளை நாளை மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அரசியல் இருப்பார்கள். நட்புறவு சாதாரணம் கிடையாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பற்றி விமர்சிக்கும் போது இவர்கள் விண்மீன்கள், யாரை வேண்டுமானாலும் பின்பற்று. அவங்க ஒரே அறிவிக்கிறாங்களா அந்த அறிவிச்ச ஃபாலோ பண்ணணும், அவங்க தர்ல அறிவிக்கிறாங்களா அந்த அறிவிச்ச பாதையை ஃபாலோ பண்ணணும், உமரில் அறிவிக்கிறாங்களா அந்த அறிவிச்ச ஃபாலோ பண்ணணும். யாருடைய அறிவிச்சை ஃபாலோ பண்ணாலும் கூட நேர்வழி பெற்று வருவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அது மட்டும் இல்ல அறிவிச்சவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் ரசூலோட நெருங்கிடுவோம், ரொம்ப நெருக்கமா இருக்கும். இன்னைக்கு வதுஹாவில் சூரா மட்டும் கிடையாது, உஹது யுத்தம். அந்த யுத்தத்துக்கு ரசூலுக்கு எவ்வளவு நஷ்டம் இல்லையா? 70 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. நபியுடைய பையன் 2 பள்ளி ஷஹீத் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் உஹது யுத்தம் மறுநாள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு அதே உஹதுடைய அணிவாரத்துக்கு வர்றாங்க. படையிலே ஒரு வருது ஏன்னா உஹதுல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் யார் மேலாம் அதிகமான அன்பு வச்சிருந்தாங்களோ அத்தனை சஹாபாக்கள் அவுட், 70 பேர். பெரிய நஷ்டம் முஸ்லிம்களுக்கு. அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நபி அவர்கள் பதில் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, கவலையா இருக்கிறீங்களா? உங்களுடைய கவலையோடு அல்லாஹ் பகிர்ந்து கொள்கிறான், உங்களுக்கு உறுதியாக இருப்பதா பார்த்து தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. யார சொல்லுவா? அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், உலகத்துடைய எல்லா பொருளும் உங்களுக்கு கட்டுப்பட்டுதான் என்று நிரூபிப்பதற்கு அதோ அந்த மரத்தை நீங்கள் அழையுங்கள், அது வந்து உங்களுக்கு கலாம் சொல்லிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு சென்றுவிடும். மணலில் இருக்கக்கூடிய மரத்தை கொடுக்கிறது, செடிகொடிகள் கொடுக்கிறது ஈஸி. ஆனா பாறைக்குள்ள இருக்கக்கூடிய மரம் கேள்விப்பட்டிருக்க பயனில மீளாதுல போட்டுகள் பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மரம் வந்தது, சலாம் சொன்னது, திரும்ப போல சொல்லி. ஆனா எப்போ எந்த இடத்துல எங்க நடந்துன்னு தெரியாது. இந்த இடத்துல உஹது நடந்த மறுநாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் இருக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மரத்தை அழைக்கிறாங்க. பாறைக்கு நடுவில் இருந்த அந்த மரம் நகர்ந்து வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொல்லிவிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு போய் சேர்ந்து. இது ஒரு மாதத்திலான ஒரு செய்தி. கவலையோடு இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆதரவு, அல்லாஹ் கொடுத்தக்கூடிய ஆதரவு. அதனால திரும்ப சொல்றேன், நீங்க நம்ம காலம் முடிஞ்சு போய் 40-50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுடைய பிள்ளைக்கு யாரோட பழகுறாங்க, மகள் யாரோட பழகுறாங்க, அவங்களுடைய குணாதிசயம் அப்படியே ஒட்டும், பிள்ளைகளோட ஒட்டும். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல அமையணும் அப்படிங்கறத நீங்க ஆசையை வைக்கணும். நல்ல அமையணும் அப்படிங்கறத அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இருவருமே அந்த நட்புக்கு தகுதி அவங்க எப்படி இருக்கிறார்? இருவருமே ரசூலுடைய துஆவை பெற்றவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய துஆவை பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல தடவை நபியுடைய எச்சிலை உதிரக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். நபி நகத்தை வெட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த நகத்தை யார் எடுத்து சேர்த்து வச்சுருவாங்க? மாமியார் இருந்தாங்க. எங்க ரசூலுடைய முடி கிடைச்சாலும் நேரத்தை கிடைச்சாலும் மாமியார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவாங்க. மாமியார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால மாமியார் இல்லாதவங்க எந்த அளவுக்கு கடைசி ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம்னா, உமையாக்களுடைய வரலாறு படிச்சவங்களுக்கு சரி, உமையாக்களுடைய ஆட்சி இல்லையா, பல ஆண்டுகள் உமையாக்கள் ஆட்சி வந்து இல்லையா, அதனுடைய முதல் கலீஃபா முஆவியா தான். முதல் கலீஃபா முஆவியா. அந்த முஆவியாங்கிற பேருல உமையா குடும்பம், அவங்க வந்து உமையாக்கள் குடும்பம், சகல குறைஷியல் குடும்பம். முஆவியாங்கிறது உமையா பரம்பரை. அதனாலதான் அந்த ஆட்சிக்கே பேர் உமையாவுடைய ஆட்சி. நீண்ட நாட்கள் இருந்துச்சு. அப்பாசியல் ஆட்சி வர்ற வரைக்கும் உமையாவுடைய ஆட்சி நீண்ட நாள் இருந்துச்சு. அதுலதான் முஆவியா இல்லாத அப்புறம் எது அப்புறம் முஹம்மது எல்லாம் இவங்க தான் வர்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி உமர் இல்லாத பேரப்பிள்ளை அவர்களும் அந்த ஆட்சியில தான் வருவாங்க. ஆனா கொஞ்சம் 2.5 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அதுதான் அவங்க வருவாங்க. அவங்க பேர் உமர். இப்படி ஆட்சி அமைவதற்கு காரணம் ரசூலுடைய பரக்கத், நட்பு. 30 ஆண்டுகள் ஒரு ஆட்சியில இருந்தாங்க.
அவர்களுடைய உமர் உஸ்மானோ அலி அவர்கள் அலைமையை யாருமே அவருடைய பதவியில் நீக்கல என்று அவருடைய ரசூல் பதவியை வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் சரி, தாபியீன்களும் சரி, இஸ்லாமிய பார்வையில் நட்போட இருந்தாங்க. ஒரு கெட்ட ஒரு செயல் ஒரு செய்யறான்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒதுக்கிடுவாங்க. ஒரு குடிகாரன பக்கத்துல வச்சுக்கிற மாட்டாங்க. நல்லா பாருங்க, சில குடும்பத்துல, முஸ்லீம் குடும்பத்துல நம்ம வர்ற செய்திகளை சொல்ற நிறைய தலாட்டு பெண்கள் வீட்டுக்கு வர்றாங்க, நல்லா தொழுதுக்காரு, நல்லா போயிருக்காரு, ஒரே ஒரு நாள் குடிக்க கூட்டிட்டு போனான், அதுல இருந்து அப்படியே அவர் தர போறீங்க. அப்படியே குடும்பத்தை யோசனை பண்ணி பாருங்க, நட்போட்டத்தை யோசனை பண்ணி பாருங்க, என்னை விட உங்களுக்கு நிறைய தெளிவான வச்சுக்குவாங்க. ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய தவறு அவங்களை அப்படியே அழிச்சிடும். அதனாலதான் நம்முடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய பிள்ளைகளோட நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தீனோட இஸ்லாமே அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்றாரு, இவரால்தான் டீ குடிக்க பழகுன்னு, இவரால்தான் போட்டா சாப்பிட பழகுன்னு, இவரால் நட்புல வரும், இயற்கையாவே அப்படி அமையத்தாங்க. அதனால அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அது சொகபத்தும் வந்து இருக்கும். நட்பு என்பது அசலை உருவாக்கும். அதை தமிழ் அழகா சொல்லுவாங்க, கற்றோட சேர்ந்தா அப்படின்னு, அதே நன்றியோட சேர்ந்தா அப்படி அழகான ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்லாமிய பார்வையில் உலமாக்களோடு நல்ல சாலிகளோட பல அவுளியாக்கள் எங்கிருந்து வந்தாங்க, நல்லா ஏற்பாடுறாங்க. பிறக்கும் போது யாரும் அவுளியா இல்லை. நீங்க அவுளியான்னு போகிறதுக்கு ஓடுறாங்க, அவுளியா நாவலுக்கு ஓடுறாங்க, ஏழ்வாய்க்கு ஓடுறாங்க. இவங்க எல்லாம் விநாயக நட்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி மாறும். இப்ப இதுல 40 பேர் 300 பேர் இருக்காங்க, இல்ல அவுளியாக்கள் இருப்பீங்க, 4 பேர் இருப்பீங்க. அவுளியாக்கள் தனி ரகம் கிடையாது, இறைவனுக்காக வேண்டி செயல் செய்யக்கூடியவங்க, இறைவனுக்காக செய்யக்கூடியவங்க. பல தடவை உங்களுக்கு ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். ஒரு கூட்டம் உண்டு, முத்தைக்கீங்கள், அவங்க பேர் குரான் அல்லாஹ் நிறைய முத்தைக்கீங்கள் வார்த்தை எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த முத்தைக்கீங்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படக்கூடியவங்க. ஒருத்தர் 14 வயசுல போய் ஜெயில போட்டார், 14 வயசுல போய் ஜெயில போட்டார், 70 வயசுல அவன் விடுதலை ஆகிறான். 70 வயசுல அவன் விடுதலை ஆகிறான். இதுவும் எந்த பொம்பளை புள்ளியோட பழகிறது கிடையாது அப்படின்னு அவன் சொன்னா பெருமையான வார்த்தையா? அவன் சந்தர்ப்பம் கிடைக்கல. 14 வயசுல போதை உள்ள போயிடுச்சு, 70 வயசுல வருது, பொம்பளோட பழகக்கூடிய பாக்கி இது கிடையாது, அவங்க சூழ்நிலை கிடையாது. அவன் அப்படி சொல்றது பெருமை கிடையாது. லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான், அவன் சொல்றான், இன்னொரு எந்த பொருளையும் பேச கிடையாது, அல்லாஹ் பயத்தினுடைய பார்வையை தாக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொன்னா அது பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? அப்போ பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஒதுங்குறதுல இதான் விலாயத், இதான் நட்பு. இது ஒரு நட்பை, இதான் நட்பு, இதான் நட்பு தான் ஒரு நட்பை தரும். ஒரு பெண் ஒரு வாலிபனை அழைத்தார் பகதாதுல, அவர் நல்ல செவப்பு அழகா இருப்பான். ஒரு சந்தர்ப்ப சூழல காசு தேவை, அந்த வட்டிக்கார பொண்ணு போய் மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு சொல்லுது, நான் உனக்கு காசு தர்றேன், வட்டி தர வேணாம், ஆனால் ஒரு இரவு என்னோட நீ கழி, ஒரு இரவு என்னோட கழி, உனக்கு காசு தரேன், வட்டிலாம் வேணாம், காசு தர்றேன். மாட்டிக்கிட்டான், இக்கட்டான சூழல சரின்னு தந்தனான். கொஞ்ச நேரத்துல ஞான உதயம் வந்துருச்சு, அல்லாவுடைய பயம் வந்துருச்சு. இந்த பொம்பளை போப்படுத்தா நாளைக்கு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிடுவோமே, சிக்கிக்கிடுவோமே, அப்படின்னா தப்பிக்கணும், வீடுல ஒரு நடந்த சம்பவம் பகதாதுல வரலாற்று எழுதி அவுளியாக்கள் வரலாறு ஒரு கிதாப் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. சம்பவம் வரும். உடனே என்ன செஞ்சா பாத்ரூம்ல போயிட்டு தானே பாத்ரூம் இருந்து அந்த நகீசை உடம்புல தன்னுடைய மலத்தை உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு உச்சத்துல உள்ளங்கால உடனே அள்ளி பூசிக்கிட்டு வீட்டு வேற பாத்ரூம் போட்டு வெளியே வரும். சிச்சி நாச்சு அதை பொம்பளை கதவை போட. இப்ப அவன் மனசை நினைக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நாட்டத்தை நான் தாங்கி கொண்டேன், இந்த சினாவுல இருந்து விபச்சாரத்துல தப்பிக்கின்ற பொண்ணு தப்பிக்கிற ஒரு வழியில விடாது, வேற வழி இல்லை, அதனால இந்த ரியா பண்ணேன். வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், எப்ப நேரத்தில் அவன் மலத்தை தன்னானோ அவன் முழுத்து வரைக்கும் அவன் குடிக்காவிட்டாலும் அவனுடைய உடலில் இருந்து ஒரு கஸ்தூரி மனம் வந்து கொண்டே இருந்தது, ஒரு கஸ்தூரி மனம் வந்து கொண்டே இருந்தது. ஏன்? அல்லாஹ்வுக்காக. அதனால அஞ்ஞான சகோதரர்கள் பயணிக்க நல்லா யோசனை பாருங்க. உங்களுடைய செயல்பாடு நட்பா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், மக்களா இருந்தாலும், அல்லாஹ்வுக்காக இவனோட பழகிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த செலவு செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக இப்படி பண்ணுகிறேன் அப்படிங்கிற ரீதியில போயிட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா யாரு நண்பனாவா? அல்லாஹ் நண்பனாயிடுவான். அல்லாஹ் ரப்பா இருக்க மாட்டான், அல்லாஹ் நண்பனாயிடுவான். எத்தனாலும் சொல்லி இருக்கிறேன், நல்லா யோசனை பாருங்க. இதை விட நட்புக்கு ஆதாரம் வேணும். நீ வீட்டு விட்டு கிளம்பி வரும்போது அல்லாஹ் எங்க இருக்கிறான்?
அரசுல இருக்கிறான். நீ ஒழுங்கி போது அங்கதான் இருப்பான். நீ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin அப்படின்னு ஓதி 3 ஐஸ் கட்டியை தூக்கி அல்லாஹ் மேல வச்ச உடனே நீனா ரப்பு, நீனா ரஹ்மான், நீனா ரஹீம், நீனா மலிக், நீனா அரசன் அப்படி 4 வார்த்தை தான் சொல்றீங்க. 99 தன்மைகள்ல 4 வார்த்தை சொன்ன உடனே அல்லாஹ் எங்க வந்துடுறான்? உங்க முன்னால வந்துடுறான். அதனாலதான் உன்னையே வணங்குகிறே உன்னிடவே உதவி செய்கிறேன். இல்லைன்னு எப்படி கிராமர் வரணும்? தான் வரணும். பழக்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கிராமர்ல. அப்போ அவனே ரப்பு, அவனே ரஹ்மான், அவனே ரஹீம், அவனே அதிபதி அப்படின்னு சொல்லினா அவனையே வணங்குகிறோம், அவனிடமே உதவி செய்கிறோம் அப்படிதான் வார்த்தை வரணும். சென்டென்ஸ் தான் வரணும். அவனையே வணங்குகிறோம், அவனிடமே உதவி செய்கிறோம். இங்க எப்படி வருது? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி செய்கிறோம். உன்னையே சொல்றதால யாரை பார்த்து சொல்லுவோம்? முன்னால இருக்கிறவனை பார்த்துதான் சொல்லணும். உன்னையே வணங்குகிறோம் யாரை பார்த்து சொல்லணும்? முன்னால யாரு இருக்கான்னு அவனை பார்த்தாலும் பேசுவோமா? இல்ல ஒரு இல்லாத ஒருத்த பேசிட்டா பைத்தியம்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி செய்கிறோம், நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டியிருந்தா அப்படி கேட்பதா இருந்தா அல்லாஹ் எங்க இருக்கிறான்? முன்னால வந்துடுறான். அரசியல் இருந்தா ஒழுங்கிய போது தக்பீர் கட்டு 3 ஆயத்துக்களை ஓதுற உடனே முன்னால வந்துடுறோம். சரிப்பா, முன்னால வந்துட்டாங்க, 3 ஆயத்துக்களையும் முன்னால வர வச்சுட்டீங்கல்ல, அடுத்த சலாம் கொடுக்கும்போது எப்படி சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இமாமும் அப்படிதான் சொல்றாரு. மாவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றாங்க. சொல்றீங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் தான் யாரு? முன்னால யார் இருந்தாலும் சலாம் யாருக்கு சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். யார்? ரசூலுல்லாஹ் இருக்காங்களா? முன்னால அல்லாஹ் இருக்கானா? அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சலாம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது சலாம் சொல்லிருக்கா? அப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு? அதுபடி சொல்றது மட்டும் இல்ல, ஐயோன் நபி, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொல்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயோன் நபி, ஓ நபியே, ஓ நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. முன்னால யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அவ எப்படி நபியை பார்த்து நீங்க எப்படி சலாம் சொல்றீங்க? இல்லாத ஒருத்தர் நீங்க எப்படி சலாம் சொல்றீங்க? இப்படி யோசிக்கிறீங்களா? இல்லாத ஒருத்தர் நீங்க எப்படி சலாம் சொல்றீங்க? இல்ல. அப்ப அந்த சலாம் யார் சொல்றா? அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றார் ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப உங்களுக்கு அல்லாஹ் வந்துட்டான். அங்கே 3 வார்த்தைகள் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin முன்னால வந்துட்டான். நீங்க ஒரு ருக்கு, இது ஒரு பெண்டு, 3 பெண்டு தான் இருக்கு. இது ஒரு பெண்டு, கேமரா பெண்டு பழகிச்சா, ருக்குல ஒரு பெண்டு இடுப்பு பழகிச்சா, சஜிதாவுல ஒரு பெண்டு பழகிச்சா, 3 பெண்டு வழங்கி உடனே அத்தையாத்துல அல்லாஹ் உங்களோட உங்களை உள்ள வந்துட்டான். ஒளி செய்யும் போது அர்ஷ்ல இருந்தான், ஒளி செய்யும் போது அர்ஷ்ல இருந்தான். நீங்க தக்பீர் கட்டி நின்ற உடனே முன்னால வந்தான். இப்போ உங்களுக்குள்ள வந்துட்டான். உங்களுக்குள்ள உட்கார்ந்து சொல்றான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுன் நபி, நபி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். மிஅராஜ்ல எப்படி சொன்னானோ அதே மாதிரி இங்க சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க அஸ்ஸலாமு மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது மிஅராஜ். முஃமின் ஒவ்வொரு முஃமினுக்கும் தொழுகை என்பது மிஅராஜ். எவ்வளவு நசி! அல்லாஹ்வை உள்வாங்கக்கூடிய இந்த தொழுகையை விட்டு நம்மளால எப்படி வாழ முடியும்? நமக்குள்ள வந்துடுறாங்க. அதனால அல்லாஹ் சொல்றா இதா சஅலக இபாதி அன்னி, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபு உஜீபு தஅவத தாஇ. நபியே உங்களிடத்துல என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டார், பிடரின் நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன், அவருடைய ஒவ்வொருக்கும் நான் பதில் சொல்கிறேன். நபியே நீங்கள் சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. இங்க கொண்டு உட்கார வைக்கிற தன்மை தொழுகைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அருமையான சகோதரரை அல்லாஹ்வை நண்பனாக, நல்ல சாலிஹ்களை நண்பர்களாக, நல்ல ஒருவரோடு பழகணும். அப்படியே அந்த வாழ நமக்குள்ள வந்துடும். ஒரு தடவை இல்ல 2 தடவை தொழிலாளியோடு நீங்க பழக 10 தடவை மறுப்பீங்க, 20 தடவை மறுப்பீங்க, 21 தடவை மச்சா நானும் நோட வரேன் அப்படி இருந்து பழைய தொழிலாளியா இருக்காங்க. அதனால பிள்ளைகளை பழக விடும்பொழுது ஒரு நண்பன் யாரு, ஒரு தோழி யாரு அப்படின்னு கேட்டு அவங்க சாகிகள் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களா இருந்தா அவங்களோட பழக வைக்கணும். இல்லை என்றால் அந்த நட்பை கற்படுத்தணும். நட்பை மெதுவா நாசுக்கா கற்படுத்தணும். எவ்வளவு நல்ல பிள்ளைங்க இருக்காங்களா அவங்களோட போய் சேர்ந்தான். வேகமா போடக்கூடிய குதிரைகள் தான் ஏறணும். அதான் பிரயோஜனம். நோஞ்சா குதிரைகளை ஏறக்கூடாது. அதனால அருமையான சகோதரர்களே
நாம் குறிப்பாக சொல்லும் பொழுது எல்லா செயல்களையும் அல்லாஹ்வுக்காக செஞ்சு அல்லாஹ்வை நண்பனாக்கிக் கொள்ள பாக்கியத்தை நாம் தந்தல் புரிவானாக. வாக்கு